ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோஸ் மல்லி பிளான்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம நட்டி வைக்க போகிறோம். ஸோ அந்த ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் என் சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க நம்ம சேனலை, ஆனால் யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கு இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டி வல்ல வாட்டர் கேன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மண் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ க்ரோ பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் நம்ம கடையில் வாங்கின மண் போடுறதுக்கே வந்து காணலை. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஸோ இதோட சைஸ் வந்து 12x12. ஸோ நீங்கள் வாங்கி ரோஸ் வைக்கணும் அப்படி அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா 9x9 வாங்குங்க, அதுவே போதும். ஸோ நான் வந்து 12x12 வாங்கினேன். பட் அதில் என்னென்னா, அது நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், அது யூஸ்ஃபுல் தான். ஆனால் என்னென்னா, அதில் மண் நிறைய போடணும். உங்ககிட்ட மண் நிறைய இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் மண் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து மண் இருந்துச்சு. அது வந்து எங்கள் ஏரியாவே களிமண் ஏரியா. நாங்கள் வந்து மேலோட்டமாக இருக்கிற மண்ணை மட்டும் பார்த்து எடுத்தோம். அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும். களிமண் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டியாகிடுது, தண்ணி போக மாட்டேங்குது எங்களுக்கு. ஸோ அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மண் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மண் தொட்டி வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ க்ரோ பேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கின செம்மண்ணை போட்டேன் மேலே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டு சாணி உரம் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து அந்த கடையில் வாங்கின மண்ணில் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அது சென்டராக ஒரு இடத்த பார்த்து நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வந்து நட்டி வச்சுருங்க. ஸோ இந்த பிளான்ட் இல்லை, எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சென்டரில் நட்டி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். 160 rupees 2 பிளான்ட்டு. நானே என் அக்காவும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். 80 போட்டு 2 பிளான்ட் வாங்கினோம். ஸோ அது வந்து நேற்று நைட்டு டெலிவரி ஆச்சு. ஸோ நாங்கள் நைட்டே வந்து நட்டி வச்சுட்டோம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் நட்டி வச்சுருங்க. ஸோ ஏன்னா அது பேக் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்புகிறதுக்கே வந்து டைம் ஆயிரும். ஸோ அது வந்து அதுக்குள்ளே அது வாடிடும். ஸோ உடனே நீங்கள் நட்டி வச்சு தண்ணி ஊற்றிடணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நட்டி வச்சிட்டோம், நீங்களும் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் மேலே வந்து செம்மண் வந்து போட்டோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா. ஸோ அதனால் அது மேலே செம்மண்ணை போட்டுட்டு, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க க்ரோ பேக், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செடி வச்சு அதுக்கு பந்தல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வச்சிடாதீங்க. சப்போஸ் காற்று ஓவராக அடித்து இல்லை ஏதாச்சும் ஒரு நாய் அந்த பந்தல் விழுந்துட்டுனா செடி மேலே தான் விழும். ஸோ அப்போ செடி வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி இடத்துல வைக்காமல் முன்னாடியே இடத்த சூஸ் பண்ணிடுங்க. நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு இடமா சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து மண்ணை போடுங்க. ஏன்னா மண்ணை போட்டு இதை தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இடத்தெல்லாம் லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன்னு லொக்கேஷன் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் தான் நான் வந்து இதெல்லாம் வச்சேன். ஸோ அடுத்து என்னது, தண்ணி ஊற்ற வேண்டியது தான். ஸோ தண்ணி ஊற்றி அதை வந்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாம மட்டும் விட்டுறாதீங்க, தண்ணி மறக்காமல் ஊற்றிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.